ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நான் ஷெடியூல் வந்து நான் என்ன மாதிரி ஷெடியூல் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? அந்த ஒரு ஐடியா படி தான் ஒரு பெஸ்ட்டாக வந்து ஒரு ஷெடியூல் எடுத்து வந்திருக்கேன். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சிலபஸ் கவர் பண்ணிடலாம். சரியா? இப்போ நமக்கு வந்து தமிழ் ஆல்ரெடி நமக்கு வந்து படிச்சிருக்கோம், ஓரளவு படிச்சிருக்கோம். சரியா? ஏன்னா அதெல்லாம் நம்ம படிச்சிருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு இதை வச்சு ஒரு 80 மார்க் இது 80 90 இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து யாரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நமக்கு இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜிஎஸ் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஒரு ரீசனில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. சரியா? தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ஈவனாக வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை கண்டிப்பாக நம்ம படித்தாலே கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். சரியா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நமக்கு இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் டாபிக் தமிழ் தான். சரியா? தமிழ், மேக்ஸு, அதே போல் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? நமக்கு 2024 ப்ரீவியஸ் கொஸ்டின். சரியா? ஃபஸ்ட் செஷன் நான் முடிச்சிட்டேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் பங்கு. சரியா? இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி நான் என்ன ஷெடியூல் பார்த்துருக்கேன். இந்த இதில் மொத்தம் இதில் ஒரு 3, இதில் ஒரு 5 டாபிக் இருக்குது டோட்டலாக. சரியா? இந்த டாபிக் வந்து இன்னொரு ஜஸ்ட்டு 2 days இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக முடிக்கணும். சரியா? இது என்னோடய பிளானில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் பங்கு இருக்கு இல்லையா, இதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அதில் வந்து நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன். சரியா? நோட்ஸ் எடுத்து போக உங்களுக்கு வந்து நான் வீடியோ கிளிக் பண்ண அந்த இதில் இருக்கேன். யூனிட் 6 வந்து இருக்காங்க. விடுதலை போராட்டம் இருக்கு இல்லையா, விடுதலை போராட்டத்தின் பங்கு வந்துட்டு தமிழ்நாட்டின் பங்கு இருக்குல்ல, இதில் லைன் பை லைன் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன முக்கியமான பாயிண்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நான் எடுத்து வச்சு நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சென்னை வாசிகள் வந்து சங்கம் வந்து டேஸ் ஆண்டு வந்து கஜுலூர் லட்சுமி அரசு சீனிவாசன் மற்றும் வந்து அவர்கள் வந்து சேர்ந்துக்குள்ள வந்து நிறுவப்பட்டது. என்ன சொல்லியிருக்காங்க, 1852 நிறுவப்பட்டிருக்கு. சரியா? டி முத்துசாமி என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து முதல் வந்து இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1877. சரியா? இது முக்கியமான கொஸ்டின் தான். தி இந்து என்னும் வந்து செய்தி வந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1878. சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முத்துசாமி வந்து முதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1877. தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1878. சரியா? அப்புறம் வந்து இந்து பத்திரிகை வந்து எதுக்காக இது பண்ணப்படுதுன்னா, இப்போ நமக்கு அங்கே வந்து என்னென்ன வந்து நடக்குது வைக்கன்னு சொல்லுது, இது பண்ணுறதுக்காக தான் அந்த பத்திரிகை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சுதேசமித்திரன் என்னும் பேரை வந்து தமிழ் தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1899. சரியா? இது முக்கியமான கொஸ்டின் தான். சுதேசமித்திரன் என்னும் வந்து தமிழ் தேசிய பருவ இதழ் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1899. சென்னை மாகாண சபை முதல் தலைவராக பொறுப்பேற்ற யாருங்கன்னா ரங்கையா. அது நீதிபதியாக கேட்டாங்கன்னா இவர் டி முத்துசாமி. சரியா? அது எந்த வருஷம், 1877. சரியா? சென்னை மாகாண சபை முதல் தலைவராக பொறுப்பேற்றது ரங்கையா. சென்னை மாகாண சபை முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து 3வது மாநாடு வந்து 1887 ஆண்டு வந்து யாரோட தலைவர் நடைபெற்றிருக்கிறாங்கன்னா பத்ருபின் தி பாட்சி. அப்புறம் வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் வந்து பிரதிநிதிகள் சென்னை வந்து மாகாணத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் 3வது மாநாட்டில் வந்து கலந்து கொண்டவர்கள் வந்து 362. சரியா? இது முக்கியமான கொஸ்டின் தான். அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து 2வது மாநாடு வந்து 1888 நடைபெற்றது. எங்கே நடைபெற்றிருக்கு, 86 நடைபெற்றிருக்கு. அது வந்து கல்கத்தாவில் நடந்திருக்கு. முதல் மாநாடு வந்து எங்கே நடந்திருக்குன்னா பம்பாயில் நடைபெற்றிருக்கு 1885. சரி, முக்கியமாக முதல் மாநாடு வந்து 1885 பம்பாயில். 2ஆம் மாநாடு எங்கே இருக்குன்னா கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு 1886. 3ஆம் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா சென்னையில் நடைபெற்றிருக்கு. சென்னை வந்து எங்கே நடைபெற்றிருக்கு, சென்னை நடைபெற்றிருக்கு 1887. சரியா? வ.உ. சிதம்பரம் அவர்கள் டேஸ் மற்றும் டேஸ் எனும் கப்பல்கள் வந்து விலைக்கு வாங்கி வந்து அவற்றை வந்து தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கடியை வந்து ஓட்டினார். காளியா மற்றும் வந்து லாலோ. இது முக்கியமான கொஸ்டின் தான். சுப்பிரமணிய சிவா வந்து டேஸ் ஆண்டு வந்து ஐரோப்பிற்கு சொந்தமான வந்து கோரல் நூற்பாயில் நடைபெற்ற வந்து வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்ற கேட்டாங்கன்னா 1908. இப்போ சுப்பிரமணிய சிவா வந்து எந்த வருஷம்னா ஐரோப்பிற்கு வந்து சொந்தமான கோரல் நூற்பாலை வந்து நடைபெற்ற வந்து வேலை நிறுத்தத்திற்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. சரியா? தலைமையேற்ற கேட்டாங்க எந்த வருஷம்னா 1908. சரியா? இதுவே முக்கியமான கஷ்டம் தான். சுதேசி இயக்க போராட்டத்தின் போது சிறை தண்டனை வந்து தவிர்ப்பிற்காக சுப்பிரமணியம் பார்த்து டேஸ் இடம்பெற்றாங்கன்னா பாண்டிச்சேரி வந்து தங்கியிருக்காரு. சரியா? இப்போ சுதேசி இயக்க போராட்டத்தின் போது வந்து இப்போ யார் வந்து சிறை தண்டனை வந்து தவிர்ப்பிற்காக இப்போ சிறை தண்டனை தப்பிச்சிருப்பார். யாருங்கிற சுப்பிரமணியம் பாறை தப்பிச்சிருப்பார். எங்கே போயிருப்பாருன்னா
இப்போ இவர் இருக்காங்களா, ஆங்கிலேயர் இருக்காங்களா, அவங்க வந்து எங்கே போயிருப்பாருன்னா பாண்டிச்சேரியில் வந்து அங்கே இருப்பார். சரியா. டேஸ் ஆண்டு வந்து அரவிந்த் கோஷ் மற்றும் வி சுப்பிரமணியம் ஆகியோர் வந்து வருகைக்கு பின்னர் வந்து பாண்டிச்சேரி புரட்சிகரமான நடவடிக்கை தீவிரமடைந்தது. சரியா. இது எந்த வருஷம்னா 1910 வந்து அரவிந்த் கோஷ் மற்றும் வி சுப்பிரமணியர் வந்து ஆகியோர் வந்து வருகைக்கு பின்னர் வந்து பின்னர் பாண்டி கோயில் வந்து பாண்டிச்சேரி புரட்சிகர நடவடிக்கை தீவிரமடைந்தது. எந்த வருஷம்னா 1910. நீலகண்ட சுப்பிரமணியச்சேரியை வந்து பிரம்மச்சாரியம் வேறு சிலரும் பாரத மாதா வந்து சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1904. சரியா. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா எனும் சங்கம் இந்த முக்கியமான கொஸ்டின் தான். எந்த உருவாக்கப்பட்ட ஆண்டு 1904. சரியா. 1925 ஆண்டு நவம்பர் 21 அன்று நடைபெற்று வந்த காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டை வந்து பெரியார் சட்டசபை வந்து பிராமணரை வந்து பிரதிநிதித்துவ வேண்டும் எனும் கோரிக்கை வந்து முன்வைத்து யாருன்னு கேட்டாங்கன்னா, இப்போ பிராமணர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நமக்கு வேணும் அப்படி முன்வைத்து யாருன்னு கேட்டாங்கன்னா எங்கே முன்வைச்சிருக்காங்க, காஞ்சிபுரம். சரியா. சேரன்மா தேவி குருகுலத்தில் வந்து நடைபெற்ற வந்து ஜாதி பாகுபாடு பிரச்சனை வந்து பெரியார் வந்து டேஸோடு இணைந்து விமர்சித்தார் வரதராஜோடு. சரியா. இது முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா சேரன்மா தேவி குருகுலத்தில் நடைபெற்ற வந்து ஜாதி பாகுபாடு பிரச்சனை வந்து பெரியாருடன் இணைந்து விமர்சித்தார் யார், வரதராஜோடு. அப்புறம் வந்து நீல்சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தில் வந்து பல பகுதி வந்திருந்த போராட்டக்காரர் வந்து தலைமையேற்றவர் யாருங்கன்னா எஸ்என் சேமையாஜுலு. நீல்சிலை அகற்றும் போராட்டத்தில் வந்து சென்னை மாகாணத்தில் வந்து பல பகுதி வந்திருந்த போராட்டக்காரர் தலைமையேற்ற யார், எஸ்என் வந்து சேமையாஜுலு. அப்புறம் வந்து நீல்சிலை அகற்றப்பட்ட வந்து சென்னை அருங்காட்சியகம் வந்து சென்னை வந்து வைக்கப்பட்டது. இது 1937. இப்போ நீல்சிலை வந்து அகற்றப்பட்டு வந்து சென்னை அருங்காட்சியகம் வந்து சென்னை வைக்கப்பட்டது. எங்கே வைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா 1937. எந்த வருஷம்னா 1937. 1919 ஆண்டு வந்து சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து வந்து சீர்திருத்தங்களை வந்து பரிந்துரை செய்ய வந்து டேஸ் ஆண்டு வந்து இந்திய சட்ட பொறுத்து ஆர்வலும் சர்ஜான் சைமனி வந்து தலைமை நடைபெற்றது. 1927 சென்னையின் தலைமை வந்து சைமன் குழு வந்து எதிர்ப்பு வந்து பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது. சத்தியமூர்த்தி. சென்னையில் டேஸ் தலைமை வந்து சைமன் குழு எதிர்ப்பு வந்து பிரச்சார குழு வந்து நடைபெற்றது உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. சத்தியமூர்த்தி. டேஸ் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என கூறி அறிவித்த ஆண்டு 1927. சைமன் குழுவை எதிர்த்து வந்து அரசியல் அமைப்பு வந்து சீர்திருத்தம் வடிவமைப்பதற்காக வந்து காங்கிரஸ் டேஸ் அமைத்தது மோதிலால் நேரு. 1929 காங்கிரஸ் மாநாட்டை வந்து பூரண சுயராஜ்யம் என்ற வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து லாகூரில் நடைபெற்றிருக்கு. சரியா. காந்தியடிகள் வந்து தண்டியை நோக்கி வந்து உப்பு சத்த யாத்திரை வந்து துவங்கிய ஆண்டு 1930 மார்ச் 2 to 1930 மார்ச் 12. சரியா. தமிழ்நாட்டு உப்பு சத்தியாகிரகம் வந்து 1930 ஏப்ரல் 13 வந்து திருச்சி டு வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள வேதாரண்யத்தில் வந்து சென்றடைந்திருக்காங்க. எப்போ எதுவரை சென்றடைந்திருக்காங்கன்னா அப்போ ஏப்ரல் 28 வரைக்கும் நமக்கு வந்து அவங்க வந்து தொடங்கியிருக்காங்க. அங்கே போய் சென்றடைஞ்சிருக்காங்க.